அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 62வது சங்கீதம் 12வது வசனம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. கிருபை யாருடையது? தேவனுடையது. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். அப்போ கிருபையினால் நாம் எவைகளை பெற்றுக்கொண்டோமோ அவைகளுக்குரிய மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்தியே ஆக வேண்டும். கிருபையினால் நம்மை ரட்சித்தார், கிருபையினால் நம்மை அழைத்தார், கிருபையினால் நம்மை தெரிந்தெடுத்தார், கிருபையினால் நம்மை பிரித்தெடுத்தார், கிருபையினால் நம்மை தாங்குகிறார், கிருபையினால் நம்மை உயர்த்துகிறார், கிருபையினால் அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வருகிறார், கிருபையினால் பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தை தருகிறார், கிருபையினால் இம்மட்டும் நிர்மூலமாகாமல் காக்கிறார். கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கான மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அதோடு விட்டுவிடாமல் இன்னொரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த ஒரே வசனத்தில் இந்த 2 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். கிருபையினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அநேக காரியங்கள். கிருபைக்குரிய மகிமை அவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து அவர் என்ன செய்கிறாராம்? கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது தம்முடைய கிருபையின்படி நமக்கு நன்மை செய்கிறார். கிருபையின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். இனி கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது என்ன செய்ய போகிறாராம்? அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கும்படி வரப்போகிறார். அப்படி என்றால் கிருபையை பெற்றுக்கொண்ட அன்பு சகோதரா சகோதரி, கிருபையை பெற்றுக்கொண்டு மனம் போல வாழ்ந்து விடாதே. கிருபையை பெற்றுக்கொண்ட நீ உன் கிரியைகளை சரி செய்யப்பார். காரணம், கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் தரப்போகிறார். கிருபையினாலே தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் நமக்கு என்னது தேவையோ அதை நமக்கு பகிர்ந்தளிக்கிறார். ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்களை அழைத்து ஒருவனுக்கு 5 தாலந்த், இன்னொருவனுக்கு 2 தாலந்த், இன்னொருவனுக்கு 1 தாலந்தை கொடுக்கிறார். யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பது அவருக்கு தெரியும். அவர் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறது கிருபை. அவரிடத்திலிருந்து வாங்குறது கிருபை. எஜமான் போய்விட்டு திரும்ப வருகிறார். வரும்போது கொடுத்ததை கேட்டார். அப்பொழுது 5 வைத்திருந்தவன் 10 மாற்றினான். அதை வீணாக்கவில்லை, அதை பயன்படுத்தினான், அதை பெருக பண்ணினான். 2 வைத்திருந்தவன் 4 மாற்றினான். அவர்கள் கிரியைக்கு தக்க பலனை எஜமான் கொடுத்தார். என்ன செய்தார்? உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை நான் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன், வா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என சொல்லி அந்த பரம பாக்கியத்தை கொடுத்தார். ஆனால் 1 வாங்கினவன் இருந்தானே, அவன் என்ன செய்தான்? எதற்குமே அதை பயன்படுத்தாமல் அதை மண்ணில் புதைத்து வைத்தான், அதை வீணாக்கினான். எஜமானுக்கு கோபம் வந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அதை அவனிடத்திலிருந்து வாங்கிவிட்டு அவனை புறம்பான இருளிலே தள்ளினார். அங்கு வேதனையும் அழுகையும் தான் இருந்தது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த கிருபை நாட்களிலே ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் எதை வெளிப்படுத்துகிறது அல்லது எதை நமக்கு கொடுக்க போகிறது என்பதை சிந்தித்து செயல்படுவது அவசியம். பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள், இவர் அவள் மேல் முதலாவது கல்லெறிவார் என. ஆனால் கர்த்தர் கிருபை பாராட்டினார். நான் உன்னை குற்றவாளியை தீர்க்கவில்லை என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவள் புறப்படும் போது அவளிடத்தில் ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார், இனி பாவம் செய்யாதே. அப்படி என்றால் தெளிவாய் தெரிகிறது, கிருபை நம் கிரியைகளை சரி செய்து வாழ்வதற்காய் தேவன் கொடுக்கிற தருணம் என. மறந்து விடாதிருங்கள், கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபை பெரியது.
அதை நாங்கள் எவ்விதத்திலும் வீணாக்காமல் எங்கள் கிரியைகளை சரி செய்து உமக்காய் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.